வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்குறது ஓஜி அவுடோர் யூனிட்டோட ஃபேன் மோட்ரு. இது சவுண்டு ரொம்ப வந்துச்சு. என்னன்னு பார்க்குறப்ப உள்ள பேரிங் எல்லாம் போயிடுச்சு, கிரீஸ்லாம் போய் ரொம்ப சவுண்ட் ஆயிடுச்சு. இது என்னன்னா பேரிங்கை மாற்றாமல் நம்ம இதே பேரிங்கை யூஸ் பண்ண போகிறோம். இது ரப்பர் டைப் மோல்டிங்கில் தான் கொடுத்துருப்பான், ரப்பர் சீல்டுன்னு சொல்லுவோம். அது அந்த டைப்பு. இதை ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி நம்மளே கிரீஸ் பேக் பண்ணிக்கலாம், அந்த டைப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம அந்த மேலே கேப்பை எடுத்தாச்சு. உள்ள எல்லா பேரிங்கை ரெஸ்ட் எடுக்கிறேன். ரெஸ்ட் எடுத்து நல்லா எடுத்துகிட்டு கொஞ்சம் மண்ணெண்ணெயை ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணலாம். மண்ணெண்ணெயை ஊற்றி பண்ணுறப்ப அந்த உள்ள துரு இருந்துச்சுன்னா நல்லா போயிடும். ஊற்றி நல்லா ப்ரஷ் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்துடும். பேரிங்கை நல்லா ஃப்ரீ பண்ணிடணும். நல்லா ஃப்ரீ பண்ணிவிட்டு நான் அந்த ரெண்டு சைடையுமே கேப்பை கழட்டிட்டேன். ரெண்டு சைடையுமே கேப்பை கழட்டி நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கேப்பை கலட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக கழட்டணும், அவ்வளோதான். அது ரொம்பவும் ஆழமாக குத்திட்டோம்னா கிரீஸ் லீக் ஆயிரும். அதனால் பார்த்து பொறுமையாக கழட்டினா நம்மளுக்கு ஓகேவாயிரும். நல்லா இந்த ஃப்ரீயாக ஓடுற அளவு நம்ம அதை கொண்டு வந்தாச்சு. நல்லா ரன்னிங் பார்த்து நல்லா ஃப்ரீ பார்த்து அதுக்கப்புறம் என்னென்னா ஃபைன்லாம் நல்லா ஊற்றி கழுவிட்டு இப்போ கிரீஸ் பேக் பண்ண போகிறோம். அதை என்னன்றதை நான் பாருங்கள். இப்போ இந்த பேரிங்கை நம்ம புதுசும் வாங்கி போடலாம், ஆனால் இந்தளவு குவாலிட்டி இருக்காது. இதில் உள்ள பால் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அதனால் இதே பண்ணி போடுறப்ப இன்னும் லைஃபாக ஓடும். குறைஞ்சது 2 வருஷம் குறையாமல் ஓடும். இந்த மாதிரி நல்லா கிரீஸ் மட்டும் நல்லா ஃபுல்லாக பேக் பண்ணி விட்டுறணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு பேக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சைடு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நல்லா பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரீஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா போடுற கிரீஸுமே கொஞ்சம் குவாலிட்டியான கிரீஸ் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மொபைலு அந்த மாதிரி கிரீஸ் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைஃபாகவும் இருக்கும். ஒரு டெம்பரேச்சருக்கு நல்லா செட் ஆகி ஓடும். அது பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றிட்டேன். கிரீஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த கேப்பை ஃபைனல் பண்ண போகிறோம். கரெக்டான புஷ்ஷிங் பண்ணிங்கன்னா அதுவாக அழகாக உட்காந்துக்கிறோம். ஓகே, எல்லாம் போட்டுட்டு அடுத்தபடியாக பேக் சைடு பேரிங்கே புதுசு மாற்றியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மோட்டரில் ஃப்ரண்டில் பெருசாகவும் பேக்கில் சிறுசாகவும் கொடுத்துருப்பான். இந்த டைப்பில் பேக்கில் சிறுசாக கொடுத்துருக்கான். சைனா, தாய்வான் அதில் இது கொஞ்சம் மாறுபடுது மோட்ரு. ஃபைனலாக ஓட்டியும் பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. யாருக்கும் உபயோகமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. நன்றி நண்பர்களே.